அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு விடயம், ஒரு தவறான முறையில் எங்களுடைய மக்கள் சேர்ந்து ஒரு அப்பாவி இளைஞருக்கு தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு தவறான முடிவெடுத்து மக்கள் ஒரு அப்பாவி இளைஞனை தாக்கியதன் விளைவாக அந்த திருடன் என்று பெயர் சூட்டப்பட்ட அப்பாவி இளைஞன் தற்கொலை செய்திருக்கின்றார். அதாவது அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்திருக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற போது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள் சேர்ந்து ஒருத்தருக்கு தவறான தீர்ப்பை அளித்திருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு எங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரம்படை, அதாவது நுவரெலியாவுக்கு இலங்கையில் உள்ள நுவரெலியாவுக்கு செல்லும் பாதையில் உள்ள ரம்படை என்ற இடத்தில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. எனவே ஒரு தவறான மக்களினுடைய தவறான முடிவுகளால், தவறான சிந்தனைகளால், அதாவது முன்பின் யோசனை இல்லாமல் ஒரு இளைஞனை தாக்கி அவரை வீடியோ எடுத்து திருடனென்று பட்டம் சூட்டி சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டதன் விளைவாக, அதாவது உண்மையாக ஒரு திருடனை பிடித்து தாக்கி அதை சமூக வலைத்தளத்தில் வெளிவிடுகிற விஷயம் வேறு. அப்பாவி இளைஞன் ஒருவரை திருடன் என்று பெயர் சூட்டி பலர் சேர்ந்து தாக்கி அந்த இளைஞனை நைய புடைத்து திருடன் என்று சொல்லி பட்டம் சூட்டி அவரை சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவது மிகப்பெரிய கொடூரமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதாவது இது இலங்கையில் நடந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தின் பின்னணிகளை நாங்கள் பார்க்கின்ற போது கொழும்பில் ஒரு இளைஞன் 34 வயசுடைய ஒரு இளைஞன் வேலை செய்கின்றவர். அவர் நீண்ட காலமாக கொழும்பில் வேலை செய்கின்றவர். அவர் தன்னுடைய லீவு காலத்தில், அதாவது இந்த விடுமுறை காலத்தில் தன்னுடைய தாய் தந்தை சகோதரிகளை பார்ப்பதற்காக சொந்த ஊருக்கு திரும்புகிறவர். இவ்வாறு வழக்கமாக கொண்டிருக்கின்றார். இவ்வாறு வழக்கமாக கொண்டிருக்கின்ற போதுதான் கொழும்பில் இருந்து வெளிமடை செல்கின்ற அந்த பேருந்து ஒன்றிலே ஏறி இவர் பிரயாணம் மேற்கொண்டு இருக்கின்றார். அந்த பேருந்து தவறான இடத்துல இவரை இறக்கி சென்றதால் இவர் அங்கு அந்த தவறான நேரம், அதாவது அதிகாலை விடியப்பறம் 2 மணிக்கு அவரை ஒரு தவறான இடத்துல இறக்கி சென்றதன் காரணமாக அவர் அங்குள்ள ஒரு உறவினர் வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி நினைத்து, அதாவது உண்மையாக இவர் இணைத்து வந்த தாய் தந்தையர் வீடு அல்ல, இவர் அந்த தாய் தந்தையர் வீட்டிற்கு அப்பால் உள்ள, அதாவது அதற்கு பல மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்துல தான் அந்த பஸ் இறக்கியது. அந்த பஸ் இறக்கியதற்கு பின்னாலேயும் பல காரணங்கள் இருக்கின்றது. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல அவர் திக்கு திசை தெரியாமல் ஒரு வீட்டில் கதவை தட்டி இருக்கின்றார். அவர்கள் திருடன் என்று சொல்லி தாக்கி சமூக ஊடகங்களில் அந்த படத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது கொழும்பிலிருந்து வெளிமடை செல்கின்ற ஒரு பேருந்தில் ஒரு இளைஞன் ஏறி பயணம் செய்திருக்கின்றார். அவர் தவறான இடத்தில் இறங்கியதால் தவறான இடத்துல இறங்கி திருடன் என்று பட்டம் சூட்டப்பட்டு பலர் தாக்கி போலீஸில் ஒப்படைத்திருக்கிறார்கள். போலீஸில் அவர் விடுதலையாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் போலீஸில் தன்னுடைய அந்த உண்மை நிலைகளை சொல்லி இருக்கின்றார். இந்த தாக்குதல் நடத்துகின்ற போது கூட உண்மை நிலைகளை அவர் சொல்லி இருக்கின்றார். எனவே அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் பலர் சேர்ந்து தாக்குகின்ற அந்த மனித குலத்தினுடைய ஒரு இழிகுலமான செயற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். இன்று மக்கள் தீர்ப்பு மிக மோசமான தீர்ப்பாகவும் ஒரு அநியாயமாக ஒரு உயிரை பலிகொண்ட தீர்ப்பாக காணப்படுகின்றது. எனவே இந்த டொச்சில் தோட்டம் என்று சொல்கின்ற ஒரு தோட்டத்தை நிரந்தரமாக வசிப்பிடமாக கொண்ட 34 வயதுடைய ராமச்சந்திரன் புவனேஸ்வரன் முரளி என்கின்ற அந்த இயற்பெயரை கொண்ட ஒரு இளைஞன் கொழும்பில் இருந்து வெளிமடை செல்கின்ற பேருந்தில் பயணம் செய்திருக்கின்றார். இந்த பேருந்தில் பயணம் செய்கின்ற போது இவ்வாறு தான் அவர் தினமும், அதாவது விடுமுறை காலப்பகுதியில் தினமும் இவ்வாறு ஒரு பேருந்தில் பயணம் செய்கின்றவர். இந்த பயணம் செய்கின்ற போது அவர் நன்றாக நித்திரை செய்துவிட்டார். அப்போ நித்திரை செய்ததன் காரணமாக இவர் இறங்க வேண்டிய இடத்திலிருந்து பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் பஸ் போயிட்டுது. அப்போ அதற்கு பிறகுதான் அவர் நித்திரை முழித்து பார்த்திருக்கின்றார். அவர் தான் மிக நீண்ட தூரத்துக்கு அப்பால் வந்ததை உணர்ந்திருக்கின்றார். எனவே அந்த இடத்துல தன்னுடைய தாயினுடைய சகோதரியான சிறிய தாயார் வீடு இருக்கின்றது. அப்போ அந்த வீட்டுக்கு போவோம் என்று அந்த இடத்துல பஸ்ஸை மறைத்து இவர் நிறுத்தி இருக்கின்றார். அதால் பஸ்ஸும் மறைத்து அவரை நிறுத்தி அவரை நிப்பாட்டி அவரை இறக்கிவிட்டு சென்றிருக்கின்றது. இறக்கிவிட்டு சென்ற நேரத்தை பார்க்கின்ற போது அதிகாலை 2 மணி, அதாவது நடு சாமம் 2 மணி என்று தான் சொல்லலாம்.
அப்போ இந்த நேரத்தில் அங்கே மனிதர் மக்கள்கள் எவரும் இல்லை. யாராவது உண்மையில் கண்டால் திருடன் என்று தான் நினைப்பார்கள். ஆகவே அந்த திருடன் என்று நினைத்தாலும் அவற்றை முடிவுகள், அதாவது 100% முடிவெடுத்து தான் ஒருவரை தாக்க வேண்டும். அப்போ முடிவுகள் எடுக்காமல் இவரையும் தாக்கக்கூடாது. இவ்வாறு தாக்கியதன் விளைவாக இந்த இளைஞன் இறந்திருக்கின்றார். சரி, இந்த இளைஞன் இறங்கி அந்த 2 மணி, அதிகாலை 2 மணிக்கு இறங்கி சிறிது தூரம் சென்றிருக்கின்றார். இவர் அம்ப சென்ற போது ஒரு வீட்டு கதவை தட்டியிருக்கின்றார். எனவே இவர் அந்த நித்திரை தூக்கம் காரணமாக இவருடைய அந்த மனம் சஞ்சலித்திருக்கின்றது, மனம் குழம்பி இருக்கின்றார். அதாவது மிகுந்த கன்ஃபியூஸ், அதாவது மிகுந்த குழப்பத்தை அடைந்திருக்கின்றார். இதன் காரணமாக ஒரு வீட்டை தட்டி தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்வதற்கு தட்டியிருக்கின்றார். அந்த வீட்டை தட்டுகின்ற போதே அந்த வீட்டுக்காரர் திருடன் திருடன் என்று கத்தியிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த பிராந்திய அந்த கிராமத்து மக்கள் ஒன்று கூடி இவரை பிடித்திருக்கின்றார்கள். பிடித்தபோது இவர் தன்னுடைய அடையாளத்தை காட்ட தவறு இருக்கிறாரோ அல்லது காட்டி இருக்கிறாரோ என்பது தெளிவில்லாத சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. எனவே இவர்கள் தாக்கி இருக்கின்றார்கள். அப்போ இவர் தாக்கிய போது தன்னுடைய உறவினர்கள் இங்கு இருக்கின்றார்கள், அது தான் இவ்வாறு வந்ததாக கூறியிருக்கின்றார். அப்போ அவர்கள் அந்த உறவினர்களை அழைக்குமாறு தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு வந்த சிறிய தாயார் அங்கு வந்து இந்த இளைஞரை பார்த்துவிட்டு இவர் எங்களுடைய சொந்தக்காரர் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். இது ஏனோ ஒன்று தெரியவில்லை. அதாவது தன்னுடைய சிறிய தாயார் இந்த இளைஞரை பார்த்து தன்னுடைய சகோதரியின் மகன் அல்ல, இவர் அல்ல என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அப்போ இதன் காரணமாக அந்த கிராமத்து மக்கள் இவர் மீது சந்தேகம் கொண்டு மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்கின்றார்கள். அப்போ இவர் மிக மோசமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது மட்டுமில்லாமல் இதனை வீடியோக்கள் மூலம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார்கள். சமூக வலைத்தளங்களில் ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஒரு மோசமான செயல் காரணமாக அதன் பின்னர் அந்த கிராமத்து மக்கள் அவரை அதாவது இந்த சம்பவம் நுவரெலியா செல்கின்ற ரம்பொடை என்ற இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது. அப்போ இந்த சம்பவத்தின் பின்னர் போலீஸார், அதாவது அந்த பகுதியில் உள்ள கொத்தலை என்கின்ற அந்த பகுதியில் உள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடமாக இருக்கிறபடியால் கொத்தலை போலீஸாருக்கு அறிவித்திருக்கின்றார்கள். கொத்தலை போலீஸார் வந்து அந்த இளைஞனை கைது செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அப்போ கொத்தலை போலீஸார் இவருடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இவர் தன்னுடைய அடையாளத்தை நிரூபித்து தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய தாயார் எங்கிருக்கிறார்கள் என்று சொல்லி அதன்படி கொத்தலை போலீசார் அவர்களுக்கு அழைப்புகளை ஏற்படுத்தி உறுதிப்படுத்தியதன் பின்னர் இவரை விடுதலை செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு விடுதலை செய்தவர் சமூக ஊடகங்களில் தான் தாக்கப்படுகின்ற காணொலிகள் வெளியாகி இருப்பதை பார்த்து மனமுடைந்திருக்கின்றார். எனவே இந்த மனமுடைந்ததன் காரணமாக இவர் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். எனவே இந்த ரம்படை போலீஸார் செய்தது மாதிரி இந்த கொத்மலையில் இருக்கின்ற இந்த போலீஸார் செய்த மாதிரி ஏன் ரம்படையில் இருக்கின்ற அந்த பலர் மக்கள் செய்யவில்லை? உண்மையில் இந்த மக்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். கொத்மலை போலீஸார் இந்த இறப்புக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும். சரியான தண்டனை இந்த இளைஞரை தாக்கியவர்கள், அதாவது நுவரெலியாவுக்கு செல்கின்ற அந்த வீதியில் இருக்கின்ற ரம்படை என்ற கிராமத்தில் இருக்கின்ற அந்த மக்கள் மீது சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அநியாயமாக பலர் சேர்ந்து ஒரு உயிரை சாகடித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லை, சமூக ஊடகங்களில் பொய்யான தகவல்களை பரப்பி இருக்கின்றார்கள். இது சம்பந்தமான பல வழக்குகள் இந்த ரம்பொடை மக்கள் மீது பிரயோகிக்கப்பட்டு இவர்கள் உண்மையில் கைது செய்யப்பட வேண்டும். இவ்வாறு கைது செய்யப்படுகின்ற போதுதான் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு உண்மையில் நீதியாக நியாயமாக நிலைநிறுத்தப்படுவதை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தலாம். ஒரு தனியொரு மனிதன் இரவில் செல்கின்ற போது தனக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்லி பல மக்கள் சேர்ந்து இந்த இளைஞனை இவ்வாறு தாக்கியது மட்டுமில்லாமல் தாக்கியதே மிகப்பெரிய குற்றம். சரியான முறையில் விசாரணை செய்யாமல் தாக்கியது மிகப்பெரிய குற்றம். அடுத்தது அவரை அதாவது வீடியோ எடுத்தது அதைவிட மிகப்பெரிய குற்றம். சரி, எடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்தாமல் சமூக ஊடகங்களில் வெளியிட்டது மிகப்பெரிய குற்றம். இவற்றுக்கெல்லாம் தண்டனைகள் உண்மையில் கிடைக்குமா? உண்மையில் இந்த தண்டனைகள் யார் வழங்குவார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது.